உண்மையிலேயே வர சொன்னாங்களா? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். பயபுள்ளைங்க பாசமா வச்சு ஆனா எங்கேயும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்தது இல்லை. என்ன பிடிச்ச அவ்வளவு கோடி பேர் இருக்காண்டா வெளியில. அதுக்கு ஒரு அடியும் போட்டு விடுவோம். நான் வரேன் தனியா. வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லப்பா, இவ்வளோ வயசான என்ன இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடினோம். அது சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமும் அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். படம் நாங்கள் கொண்டாடணும், இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடுவோம், அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும் கொரோனா பீரியட்ல வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டருக்கு தான் கொண்டு வருவேன், என் படத்தை என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார். ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க. இல்லை நாங்கள்லாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. 2026 ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு முழுநேர அரசியலில் தீவிரமாக ஈடுபட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார். என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நாங்க எடுத்த முடிவு. எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோட சேர்ந்து எடுத்த முடிவு. ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஆனா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் இங்க நம்மளோட கான்பிடன்ஸ். என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன்.
இப்போ அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்கே எப்போ போல உழைப்பேன், ஓய்வில்லாம அலட்டிக்காம அசராம அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை திரையிலையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை. This is a mass gathering, not for cash, but for a good cause.